ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு உருண்டை மாவில் 6 பூரி கூட அசால்ட்டாக செய்யலாம். இந்த ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஒரு பாத்திரம் முழுக்க 500 1000ன்னு டசன் கணக்கில் பூரியை அசால்ட்டாக செஞ்சு அடிக்கிடலாம். இதே நீங்கள் கடை ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதே வீட்டில் நீங்கள் கொஞ்சமாக பூரி செய்ய போகிறீங்க அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள டசன் கணக்கில் கொஞ்சம் மாவில் அதிகமான பூரியை சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அருமையான ட்ரிக்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். 2 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்ல செவந்து பொன்னிறமாக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக லூஸாக பிசையும் இல்லையா, ஆனால் பூரிக்கு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் பூரிக்கு மாவு பிசையும் போது ஹாட் வாட்டர் சேர்த்து பிசைவாங்க. ஆனால் நார்மல் வாட்டர் சேர்த்து பிசைஞ்சாலே பூரி நல்லா தான் வரும். நல்லா டைட்டாக மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மடித்து நல்லா சாஃப்டாக பிசைங்க. அதே சமயத்தில் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டைட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பூரிக்கு தேவையான சைடிஷ் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பூரியை ஈஸியாக செய்கிற மாதிரி அதுக்கு சைடிஷும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில், காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலையை தூளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்ததுன்னா 10லேருந்து ஒரு 15 போல் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடும் போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும், அந்த பச்சை வாசனையும் இருக்காது. தக்காளி நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் பெருஞ்சீரகம் வறுத்து அரைச்சது 1/2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல காஷ்மீரி மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மசாலா பொருட்கள் சேர்த்ததும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்து நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டுக்காகவும் டெக்ஸ்சருக்காகவும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2-3 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்ல தோலோட பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நல்ல ஒரு திக்கான கிரேவியாக தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியோடைய திக்னஸ் ஏற்றா போல் வாட்டருடைய கன்சிஸ்டன்சியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கும். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் சன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப குயிக்காகவும் செய்யணும்னா இந்த ரெசிபியை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூரிக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் நான் 4 உருண்டைகளாக பெரிய பெரிய உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன்.
எப்பயுமே பூரியை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல உள்ளங்கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு மேலால் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தூவ தேவையில்லை. தூவிட்டு நல்ல பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பெருசாக தேய்ச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். பூரியை தேய்க்கிறதுக்கு மேல் மாவுக்கு கோதுமை மாவு மைதா மாவுன்னு யூஸ் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதை தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டு தேய்க்கிறப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ எண்ணெயில் தனியாக மாவு பிரிஞ்சு கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 6 பூரியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக பூரி ரோலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மாவு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு பூரி ரோலரை கார்னரில் வச்சு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா 6 பீசஸாக நமக்கு தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க. ஒரு சைடில் 3 இன்னொரு சைடில் 3 2 சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணாலே போதும். 6 பூரி நமக்கு கிடச்சிரும். ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு பூரியை கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றி இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே கையில் தனியாக எடுத்துகிட்டு அகைன் வந்து ரோல் பண்ணிவிட்டு தேய்ச்சி மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக மாவு எடுத்து ஒன்று ஒன்றா தேய்க்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய பீஸ் மாவு எடுத்து நல்ல பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரோலர் வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் 6 பூரி நமக்கு கிடச்சிரும். இந்த ரோலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக பூரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. பூரிக்கு நம்ம எப்பயுமே தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஈவனா ஒரே ஷேப்ல ஒரே மாதிரி ரவுண்டு ஷேப்ல அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா பூரியை வந்து ரவுண்டா தேய்க்க வரல அப்படின்னா இந்த ரோலர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா ரவுண்டு ஷேப்ல நல்ல ஈவனா ஒரே மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். பூரி செய்யணும் அப்படின்னா ஒரே ஆளா நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா ஒண்ணா தேய்ச்சி அதை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரே மாவுல 6 பூரியை சட்டு சட்டுன்னு நீங்க தேய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒருத்தருக்கோ இல்லைனா 2 பேருக்கோ நீங்க கொஞ்சமா பூரி செய்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாவை ஒரு டைம் தேய்ச்சாலே போதும். 6 பூரியை ஒரே டைம்ல நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ரோலருடைய ஷேப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எட்ஜஸ் வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ரவுண்டா நல்லா அழகா கட் பண்ணி கொடுத்துரும். இந்த ரோலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. Flipkart, Amazon, Meeshoன்னு எல்லாத்துலயுமே இருக்கு. ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ல நல்ல குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் டீடைல்ல லிங்க் டேக் பண்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ல தாங்க கிடைக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி. இந்த ப்ராடக்ட் பர்சனலாவே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால ஜஸ்ட் நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் தான் ஷேர் பண்றேன். நாட் ஃபார் ப்ரொமோஷன், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கூட நமக்கு அதிகமாக தேவைப்படாதுங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு அதிகமான அளவில் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப கம்மியான எண்ணெயில் பூரியை பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிக்கு உப்பை மட்டும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. உப்பை தூவிட்டு பூரியை பொரிச்சு எடுக்கிறதுனால டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம உப்பு தூவுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பூரியை போட்டு பொரிச்சிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். காயறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. ஒரு சின்ன உருண்டை மாவை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூரியை போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிட்டாலும் பூரி போட்ட உடனே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். பூரியும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செவந்து வரும். அதே சமயத்தில் பூரி நல்லா உப்பி வரும். பூரியை எண்ணெயில போட்டதும் லைட்டா பிரஸ் பண்ணிட்டு எண்ணெயை தெளிச்சு விட்டாலே போதும். பூரி நல்லா உப்பலா வரும், நல்லா செவந்து வரும். பூரி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் போடுற பூரியெல்லாம் நம்ம பிரஸ் பண்ணணும், எண்ணெயை தெளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தன்னாலேயே நல்லா உப்பி அப்படியே திரும்பிடும். சுகரும் ரவையும் சேர்த்துருக்கிறதுனால பூரி நல்லா பொன்னிறமா செவந்து வரும். இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சு விட்டு நல்லா அழகா பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 5-6 பூரி பொரிச்சதுக்கு அப்புறம் இப்போ போடுற பூரியெல்லாம் பாருங்க, அதுவே தன்னால திரும்பி நல்லா அப்படியே உப்பி வரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பூரியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற பூரி எல்லாமே தன்னால திரும்பி நல்லா உப்பி வரும். இந்த பாத்திரத்தில் மொத்தமாக 30 பூரியை பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 30 பூரியையும் தனித்தனியாக தேய்ச்சி எடுத்து பொரிச்சு எடுக்கணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் 5 உருட்டில் 30 பூரியையும் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். 2 கப் மாவில் 4 உருண்டை, ஒரு உருண்டையில் 6 பூரி. மிச்சம் கலெக்ட் பண்ண மாவெல்லாம் சேர்த்தோன்னா அது ஒரு உருண்டை, அதில் ஒரு 6 பூரி. ஸோ மொத்தமாக 5 உருட்டில் 30 பூரியை தேய்ச்சி 10 நிமிஷத்தில் 30 பூரியையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நம்ம எடுக்கிற மாவுடைய உருண்டை சைஸ்க்கு ஏற்றா போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்த சைஸில் ஒரு மாவில் 6 பூரி தேய்ச்சி எடுத்தேன். இன்னும் பெரிய உருண்டையாக எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரே மாவில் 10 பூரியை கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணுறதுக்கான முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.